போக்குவரத்து சாலையில் கடுமையான டிராபிக்கின் போது காரில் அமர்ந்தபடியே கவிஞர் கண்ணதாசனும் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனும் 45 நிமிடங்களில் உருவாக்கிய ஒரு அற்புதமான ஹிட் பாடல் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். போக்குவரத்து சாலையில் மாட்டிக்கொண்ட மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், கவிஞர் கண்ணதாசன் இருவரும் இயக்குனர் ஸ்ரீதருடன் இணைந்து 45 நிமிடங்களில் ஒரு பாடலை உருவாக்கியுள்ளனர். அதாவது தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராக திகழ்ந்த எம்.எஸ். விஸ்வநாதன் டிராஃபிக்கில் மாட்டிக்கொண்டதால் காரில் இருந்தபடியே ஒரு பாடலுக்கு இசையமைத்து அதை ஹிட்டாக மாற்றியுள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல். அது என்னவென்று பார்ப்போமானால், கிளாசிக் சினிமாவில் தனது இசையின் மூலம் பலரின் மனதை மென்மைப்படுத்திய எம்.எஸ். விஸ்வநாதன் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார். அவர் தற்போது இல்லை என்றாலும் அவரது பாடல்கள் ரசிகர்களின் மனதில் நிலைத்திருக்கிறது. குறிப்பாக கவியரசர் கண்ணதாசனுடன் இணைந்து இவர் இசையமைத்த அனைத்து பாடல்களுமே ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது. அதேபோல் ஒரு பாடலுக்கு 10 டியூன்களுக்கு மேல் உருவாக்கி இதில் ஒரு டியூனை தேர்வு செய்ய சொல்லும் எம்எஸ்வி நேரம் இல்லாததால் காரிலேயே ஒரு டியூனை உருவாக்கி அதை ஹிட் பாடலாகவும் கொடுத்துள்ளார். தமிழ் சினிமாவில் புரட்சி இயக்குனர் என்று பெயரெடுத்த இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் உருவான படம் நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கல்யாண்குமார், முத்துராமன், தேவிகா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்திருந்தனர். 1962ஆம் ஆண்டு உருவான இந்த திரைப்படத்திற்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைக்க அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசனே எழுதியிருந்தார். இந்த திரைப்படத்தின் பாடல்கள் அனைத்தும் ரசிகர்கள் மனதில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. படத்தின் பாடல்கள் கம்போசிங் முடிந்த பிறகு இந்த படத்தில் மேலும் ஒரு பாடலை சேர்க்க விரும்பிய இயக்குனர் ஸ்ரீதர் அதற்காக மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனிடம் தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது எம்.எஸ். விஸ்வநாதன் சாரதா ஸ்டுடியோவுக்கு காரில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இல்லாததால் அங்கு லெவல் கிராசிங் போடப்பட்டுள்ளது. இந்த நிலை இருந்தாலும் குறைந்தது 45 நிமிடங்கள் அங்கே காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அன்றைய தினத்தில் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், இயக்குனர் ஸ்ரீதர், கவியரசர் கண்ணதாசன் ஆகிய மூவருமே அந்த கிராசிங்கில் மாட்டிக்கொண்டு அவர்களுடைய 3 கார்களும் வரிசையாக நின்று கொண்டு இருந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடக்கூடாது என்று முடிவு செய்த மூவரும் இயக்குனர் ஸ்ரீதரின் காரில் அமர்ந்து 45 நிமிடங்களில் ஒரு டியூன் போட்டு ஒரு அற்புதமான பாடலை உருவாக்கியுள்ளனர். அந்த பாடல்தான் நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற முத்தான முத்தல்லவோ, முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலரல்லவோ, கடவுள் தந்த பொருளல்லவோ என்ற பாடல். இந்த பாடல் இன்றும் கேட்பதற்கு ஒரு சுகமான ராகமாக இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், கவிஞர் கண்ணதாசன் கூட்டணியில் 45 நிமிடங்களில் உருவான இந்த ஒரு அற்புதமான பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.